ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூன் 6 அமாவாசை. இந்த ஒரு பொருளை மட்டும் வெறும் 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. நீங்க நாளைக்கு வாங்கக்கூடிய அந்த 10 ரூபாய் ஒரே நாள்ல பல கோடியா உங்களை தேடி வரும்னா நீங்க நம்புவீங்களா? கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமும் மாற்றமும் நல்லதும் நடக்க போகுது. இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஆனா அது அனைத்திற்கும் முழுமையான தீர்வை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வையும் நாளைய தினம் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர மூலியமா நல்லது நடக்க போகுதுன்னா நீங்கள் எதற்காக அதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும்? நாளைய தினம் நீங்கள் பெரியருடைய எதுவுமே செய்ய வேணாம். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை, இந்த எளிமையான ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு நாளை தினம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அதாவது நாளை வரக்கூடிய ஜூன் 6 காலை முதல் இரவு 12 மணிக்குள்ள இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வந்துருச்சுனாலே கட்டாயம் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வருதுனாலே கட்டாயம் உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். அதற்கான உரிய தினமாக இந்த அமாவாசை இருக்கும். முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் உங்களுடைய பித்தர்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். அந்த ஒரு காரணத்தினால நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை என்று, ஜூன் 6 வருகின்ற அமாவாசை என்று நீங்க பெரியருடைய எதுவுமே செய்ய வேணாம். இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி அந்த வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு செய்யுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நீங்க நாளைக்கு வாங்கிட்டு வர பொருள் மூலியமா நடக்க போகுது. நாளைக்கு நீங்க வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வர வேண்டிய அந்த ஒரு பொருள்ல உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர்வு கிடைக்கும்னா நீங்கள் எதற்காக அதை செய்யாமல் இருக்க வேண்டும்? அதனால முழுமையான நம்பிக்கையோட நாளைக்கு நீங்க இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர பாருங்க. ஜூன் 6 இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வரணும்னு இருக்கு அப்படின்ற போதும், உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போதும் மட்டுமே உங்களால் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியும். நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்ற போது கட்டாயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தகவலை நீங்கள் முழுமையாக வீடியோ பாருங்க. நிறைய நபர்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறனாலையும், நிறைய நபர்கள் ஒழுங்கான முறையைப்படி பார்க்கறனாலையும் அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை தவறுகள் இலையிடம் நீங்க இந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி நினைகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான விஷயங்களா இருக்குதுங்க. அதனால நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணை வாங்கிட்டு வர பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அந்த பொருள் என்னவென்று பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த அமாவாசை என்று நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதை எந்த நேரத்தில் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்டா ஜூன் 6 காலை முதல் அதை எடுத்து ஜூன் இரவு முடிவதற்குள் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதுமானது. நீங்க வாங்கிட்டு வந்த பொருளை வச்சும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்யணுங்க. அதை நீங்க செய்யாம தவற விட்டீங்க அப்படின்ற போது நீங்க வாங்கிட்டு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதை எடுத்து யார் வாங்கிட்டு வரனா, உங்களுடைய வீட்டில் நீங்க யார் வேண்டுமானாலும் வாங்கிட்டு வரலாம். இதை வாங்கிட்டு வரும்போது நீங்க பூஜை விரதம் இருக்கணும்ன்றலாம் தேவையில்லை. முக்கியமா நீங்க குளிச்சிருந்தா தான் வாங்கிட்டு வரணும் கூட அவசியம் இல்லை. நிறைய நபர்கள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் போதுமானது. இதை வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்லாம் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஆனா வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் சுத்தபத்தமா இருந்தாகணும். பொருள் வாங்கும் போது நீங்க அசைவ உணவு சாப்பிடணும்னு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்கள் அசைவ உணவை அந்த நாளில் சாப்பிடாம இருந்திருக்கணும். அதாவது அமாவாசை என்று நீங்கள் சாப்பிடாம தவிர்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த நாளில் நீங்க தீட்டு போன்றக்கூடிய நபர்களும் இதை செய்ய முடியாது. சரி, அந்த வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்ன, அது என்ன செய்யணுன்றதை பத்தி பார்ப்போம். முதல் விஷயம், இந்த அமாவாசை என்று நம்மளுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக தான் இருக்கிறது. இந்த அமாவாசை அப்போ நீங்க இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வரது மூலியமா உங்களுடைய பித்தர்களும் உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு கட்டாயம் அனுகிரகமும் கிடைக்கும். அதனாலதான் சொல்றோம், சரியா நீங்க இந்த நாள் அந்த அமாவாசை என்று இதை வாங்கிட்டு வரது மூலியமா முழுமையான பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும். இந்த அமாவாசை நாளன்று நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ இந்த பொருள் மட்டுமா வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வர பாருங்க. அதுவும் மிக மிக குறைந்த விலைக்கு. சரி, என்ன பொருள் என்று ஒன்னொன்றாக பார்ப்போம். கட்டாயம் இந்த பொருட்கள்ல நீங்க எதையாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் போதும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் போதுமானது. உங்களால் முடிந்தால் அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு பொருளையாச்சும் நீங்க கட்டாயம் வாங்கிட்டு வர பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படின்ற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் பலனும் கிடைக்கும். சரி, என்னென்ன பொருட்கள் என்று பார்ப்போமா. முதல் பொருளாகவே உங்களுடைய முன்னோர்களுடைய சக்தியும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தர்பானம் கொடுக்கறது இருக்கும்.
அதற்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னா எள்ளுருண்டை. எள்ளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். எள்ளை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வராமல் அது எள்ளுருண்டையாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது இனிப்பு கலந்து இருக்கக்கூடிய அந்த எள்ளுருண்டையை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டும். இது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், நிறைய கடைகளில் கிடைக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் அந்த அமாவாசை என்று எள்ளுருண்டையை மட்டுமாவது உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. எள்ளுருண்டை வாங்க முடியாத நபர்கள் ஒரு தேங்காவை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். ஒரு தேங்காய் இங்கே வாங்கிட்டு இருக்கக்கூடிய எள்ளுருண்டையாக இருக்கலாம், இல்லை தேங்காவாக இருக்கலாம், எல்லா பொருட்களும் ஒற்றைப்படைதான் இருக்கணும், இரட்டைப்படைக்கு இருக்கக்கூடாது. ஒற்றைப்படையிலே ஒரே ஒரு தேங்காய், இல்லைன்னா நீங்கள் 3 தேங்காய் வாங்கணும், 2 வாங்கக்கூடாது. சரிங்களா? மூன்றாவது பொருள், இப்போ முதல் விஷயம் எள்ளுருண்டை பார்த்தாச்சா, இரண்டாவது தேங்காய். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெய் பாக்கெட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு நெய் சுத்தமான பசு நெய் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வரணும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் விட்டுருங்க, மற்ற பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பாருங்க. நான்காவது பொருளாக கல்லுப்பை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். கல்லுப்பு மகிமை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இதனுடைய மகத்துவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது அப்பேற்பட்ட சக்தி இருப்பதனால தான் நம்ம கல்லுப்பை எப்பவுமே சொல்லக்கூடியதாக இருக்கு. ஐந்தாவது பொருளாக அரிசி, பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கரிசி, எதனாலும் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்திவிடும். ஆறாவது துவரம் பருப்பு. இதுவும் வீட்டுக்கு இந்த அமாவாசை என்று வாங்கிட்டு வரும்போது பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பித்தர்களுடைய சாபங்களையும் நீக்க வைக்கும். நீங்கள் இந்த அமாவாசை என்று இந்த ஒரு பொருளையும் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். அதை எடுத்து பச்சை கற்பூரம் அல்லது சூடம், இது ரெண்டுத்துல நீங்கள் எதை வேணாலும் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அப்படி வாங்கிட்டு வரும்போதும் நன்மைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ள நடக்கும். 9வது குங்குமத்தை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சந்தனம், குங்குமம் ரெண்டுமே. இந்த ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர மூலியமா மிகப்பெரிய உள்ள நன்மைகளையும் துஷ்சக்திகளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தையே இந்த சந்தனமும் குங்குமமும் மாற்றிடும். கடைசியாக 10வது பொருள் ஜவ்வாது. இந்த ஜவ்வாதனுடைய மகத்துவம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜவ்வாது வீட்டில் இருந்தாலே தெய்வத்துடைய நடமாட்டம் கட்டாயம் இருக்கும். இப்போ நம்ம சொல்லிக்கூடிய இந்த சரியா 10 பொருட்கள் இருக்கு. இந்த 10 பொருட்கள்ல நீங்க ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள், 2 கூட வேணும், ஒரு பொருளாச்சும் நீங்க வாங்கிட்டு வர பாருங்க. உங்களால் அனைத்து பொருட்களையும் வாங்க முடியும்னா தாராளமாக வாங்கிட்டு வாங்க. என்னால் ஒரு 3 பொருட்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாங்க. இல்லை எந்த ஒரு தடைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு பொருளுக்கு மேல நீங்க வாங்கலாம். ஒரு 2 பொருள் வாங்கலாம், 3 பொருள் வாங்கலாம். இது ஒற்றைப்படையில் வாங்குற தப்பு இல்லை. ஆனா மற்ற பொருட்களை நீங்க ஒற்றைப்படையில வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, வாங்கிட்டு வந்த பொருள் என்ன செய்யணுன்றதை சொல்றேன். இப்போ என்னோட வீட்டுக்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் குங்குமம், அதை எடுத்து சந்தனம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வாது வாங்கியிருக்கேன். முக்கியமாக நம்ம முதல்ல சொன்ன விஷயமா, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய தேங்காயையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் சரியா 4 பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எள்ளு உருண்டை 5 பொருள் இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த 5 பொருட்கள் என்னுடைய வீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுட்டேன். நான் குளிச்சு சுத்தபத்தமாக வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்ற குளிச்சு சுத்தபத்தமாக வந்து அதை என்னுடைய பூஜையில் நான் எடுத்து வைக்கணும். சுத்தபத்தமாக குளிச்சதுக்கு அப்புறமா தான் பூஜையில் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு இப்போ நான் பொருட்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்: கல்லுப்பு, தேங்காய், எள்ளுருண்டை, சந்தனம், குங்குமம், ஜவ்வாது. இப்போ சந்தனம், குங்குமம், கல்லுப்பு இந்த 3 பொருட்களையும் தனியாகவும், தேங்காவையும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டையும் தனியாகவும் வைக்கணும். அதாவது பூஜையில் தான் வைக்கணும், ஆனால் கொஞ்சம் இளவடி விட்டு அப்படியே வைக்கணும். இப்போ இந்த 3 பொருட்கள் நான் வச்சுட்டேன், மற்ற 2 பொருட்களையும் வச்சுட்டேன். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அமாவாசையில் அந்த நாள் அப்படியே பூஜையிலே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. அடுத்த நாள் அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் தேங்காவை வீட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. எள்ளுருண்டையும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்லுப்பு பாக்கெட்டையும் நீங்கள் உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் தினமும் குளிக்கின்ற நீரில் 1 ஸ்பூன் சேர்த்து குளிச்சுட்டு வரலாம். அதை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உங்களுடைய தெய்வங்களுக்கு முன்பு வச்சிடலாம். அது எங்கேயுமே மாற்ற வேணாம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய பொருள் அது வேற ஒன்றும் இல்லைங்க, சந்தனமும் குங்குமமும். அது தினமும் நம்ம வெளியே போகும்போதும் இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நெய் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நெய்யை நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் போது சேர்த்துட்டு விளக்கேற்றுங்க. இது மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை முழுக்க பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போ பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்லை கற்பூரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாங்கிட்டு வந்த பொருளை ஒரு நாள் முழுக்க சரியா நீங்கள் ஜூன் 6ஆம் தேதி அமாவாசைக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது ஜூன் 7 சந்திர தரிசனம், அந்த நாளில் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் இருந்தாலும் போதுமானது. உங்களுடைய பூஜையில் ஒரு நாள் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நன்மைகள் பிரச்சனைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கெட்டதுகள் உங்களுடைய வீட்டுக்கிட்டு வெளியே போயிடும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.